கைஸ் இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவலான வீடியோ தான். கன்னியாகுமரியில வந்து ஃபுல்லாவே ஹெவி மழையா இருக்குது. கொஞ்சம் நம்ம குளிர் காய வேண்டி நம்ம வந்து திருநெல்வேலியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். சரியான மழையா இருக்கு. நாங்க மொத்தம் ஒரு 5 பேர் பக்கத்துல இப்ப போய்கிட்டு இருக்கோம். போற வழியில நம்ம மாப்பிள்ள பிரைட்ஸ் வந்து வரான். அங்க வந்து நம்ம என்ன விஷயத்துக்கு போறோம்னு போனதுக்கு அப்புறம் பாருங்க. சரியா, இங்கதான் நீங்க வீடியோவை ஃபுல்லா பாப்பீங்க. ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லாவே ஃபன்னா இருக்கும். ஃபன்னுக்கு வேண்டியே நம்ம ஜெனீஸ வந்து நம்ம கூட்டிட்டு போறோம். ஜெனீஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா நான் சென்ட்ரல்ல இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் ஜெனீஸ். ஒரு மாதிரிப்பட்ட சவுண்ட் எல்லாம் போட்டுருவான். வீடியோவை ஃபுல்லா பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். போக போக மிச்சத்தை கண்டினியூ பண்றேன். காய்ஸ் நாங்க வந்து இப்ப வந்து பிரைட்ஸனை ஏத்திட்டு அப்படி கிளம்பிட்டோம். எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து திருநெல்வேலி தான் போறோம். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல ஏதோ ஒரு பிளேஸ் மாப்பிள்ள சொன்னாங்க. எதுக்கு போறோம்னு பாத்தீங்கன்னா நொங்கு பறிக்க தாங்க போறோம். நொங்கு வந்து ரீசெண்ட் டைம்ல நம்ம பறிச்சு வீடியோ போட்டிருப்போம். நம்ம திருநெல்வேலியில இருந்து நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் கூப்பிட்டாங்க, திருநெல்வேலி வாங்க நொங்கு பறிக்கலாம் அப்படின்னு. அதனால இப்ப திருநெல்வேலியை நோக்கி நாங்க போய்கிட்டு இருக்கோம். மழை வந்து சரியான மழையா இருக்கு. நான் பாருங்க, சைட்ல பார்க்கும் போதே தெரியும் பண்ண மழையா இருக்கு. மாப்பிள்ள ஜெனீஸ் வந்து லைட்டா தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். தெரியல இனி எப்படி. டேய் இங்க பாருல, தலை சுத்துதுன்னு சொன்னேன். இங்க பாருலே கைஸ். போக மிச்சத்தை கண்டினியூ பண்றோம் கைஸ். போற வழியில ஒரு வேற லெவலான ஒரு வியூ பாயிண்ட் வந்து மாப்பிள்ள காமிச்சு தந்தான். பாருங்க வியூவை பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இது வந்துட்டு நான் நினைச்சேன் காயில் என்ன மாப்பிள்ள சொல்லியா, இல்ல மாப்பிள்ள இது வந்து குளம்னு. இது எவ்வளவு பெருசா இருக்குன்னு காமிச்சு தாரேன். திருநெல்வேலியிலேயே பெரிய குளம்னா இந்த குளம் தானா, அங்க வரைக்கும் இருக்கு. வத்தாத குளம்னு சொல்லியா மாப்பிள்ள. சென்டர்ல ஒரு கோயில் தூண் மாதிரி ஒரு தூண் இருக்குது. குளம் வந்து ரொம்பவே வேற லெவல்ல இருக்கு. வியூ பாயிண்ட் எப்படியும் என்ன தெரிஞ்சு இங்க இருந்து அந்த பக்கம் கரைக்கே எப்படியும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குமா. இங்க அங்க தூரம் கம்மியா தானே இருக்கு. ஒரு 3 கிலோமீட்டர், ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கு. ரொம்பவே வேற லெவல்ல இருக்கு பாத்தீங்களா. நல்ல ஒரு அமைதியாட்டு குளமே பக்காவா இருக்கு. நாங்க வந்து பக்கத்துல வந்து போயாச்சு. இன்னி கொஞ்சம் தூரத்துல வந்து நாங்க வந்து பிளேஸ்ல போய் ரீச் ஆயிடுவோம். லைட்டா சின்னதா மழை துள்ளி விழுது. நம்ம இன்னி ஸ்பாட்ல போயிட்டு மிச்சத்தை கண்டினியூ பண்றோம். மக்களே நம்ம வந்து இப்போ வந்து நான் பாருங்க ஒரு வயலுக்கு உள்ளாடி இறங்கி நடந்து போகிறோம். பசங்க எல்லாம்னா போயிட்டானுங்க. ஆனால் அங்கே போயிட்டு இருக்கானுங்க. காரில் தான் வந்தோம். கார் வந்து பேக்கில் பார்க் பண்ணிட்டு நான் போயிட்டு இருக்கோம். ஃபுல்லாகவே செடியாக இருக்கு. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கீழே தான். கீழே பாருங்க ஃபுல்லாக வயலை வந்து உழுது போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள ஜெனீஸ் சின்ன ஒரு குளத்தை பார்த்தாலும் உடனே போய் குளத்தை பக்கத்துல போய் ஃபர்ஸ்ட் அவன் பாக்கியது என்னடா இருக்கும்னா மீன் கிடக்கான். ஏன்னா மாப்பிள்ளைக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்கு. மாப்பிள்ளைகிட்ட எங்க தண்ணி கிடந்தாலும் உடனே போய் பார்த்துருவான். வா வேற லெவல் காய்ஸ். நானே பார்த்தேன், வாயை புழக்கிற அளவுக்கு இருக்குது. காமிச்சு தாரேன். தண்ணி வந்து நல்ல ஒரு கிறிஸ்டல் கிளியர்ல இருக்கு. இங்க பாத்தீங்களா, வேற லெவல்ல இருக்கு. சின்னதா மலை சாரல் உள்ளது. தண்ணி வந்து ரொம்பவே கிளியரா இருக்கு. ஆழமே தெரியுது. அந்த ரொம்ப அளவு ஆழம் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அந்த இடத்துல எல்லாம் பார்க்கும்போதே தெரியுது. படி வந்து மண்ணுல தான் செதுக்கி வச்சிருக்காங்க. நான் போயிட்டு இருக்கோம். மாப்பிள்ளை என்ன 2 கருக்கு கிடக்கு, அதை எடுத்துட்டு போவான்னு சொல்லி கேக்கியா. வந்த வேலை என்ன வேலைன்னா நொங்கு பறிக்க தான் கைஸ் வந்திருக்கோம். மாப்பிள்ளை பிரைட்ஸை வந்து நொங்கு பறிக்க திருநெல்வேலியில உள்ள அவனோட பாட்டி ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். போற வழிய பாருங்க, புல்லுகளுக்கு இடையில எல்லாம் காலை சவுட்டி போறோம். என்ன இருக்குன்னே தெரியல. அவங்க சவுட்டி போயிருக்க வழியில விட்டு நம்மளும் அப்படி சவுட்டி போவோம். எல்லாமே கட்டையா இருக்கு. கட்டையாட்டு இருந்தாலும் நொங்கு வேற லெவல்ல எக்கச்சக்கமா இருக்கு. நார்மலா நம்ம இப்போ ரீசெண்டா நம்ம பிரைட்ஸ் ஊர்ல போய் பறிச்சோம். அது வந்து ஹைட்டு கொஞ்சம் ரொம்பவே இருந்துச்சு. ஆனா நொங்கும் நிறைய கடுக்காதான் கிடச்சு. ஆனா இங்க வந்து எல்லாமே வேற லெவல் நெல். கைஸ் நான் பாருங்க கைஸ், பனை மரம் ரொம்பவே ஷார்ட் ஆயிருக்கு. இங்க பாருங்க இந்த பக்கத்துல வந்து ஃபுல்லாவே நெல். இங்க பாருங்க நெல் மணிகள் பாத்தீங்களா. நெல் வேற லெவல்ல இருக்குல்ல. கடிச்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். சரி, பனை மரத்துக்கு பக்கத்துல போயிட்டு காமிச்சு தரேன் கைஸ். கைஸ் பனை மரத்தை பாருங்க கைஸ், ரொம்பவே குட்டியா இருக்கு பாத்தீங்களா. ஆனா நொங்கு எக்கச்சக்கமா இருக்கு. எல்லாமே பெரிய பெரிய நொங்கு. நான் இவனை மாதிரி ஒண்ணுக்கும் உதவாத ஒரு ஆண் பண்ண நினைக்குது. ஃபுல்லாவே நொங்கு மரம் தான், பனை மரம் தான்.
நொங்கு நிறைய இருக்கு. மரமும் ரொம்பவே ஷார்ட்டா இருக்கு. நான் பாருங்க போற வழி கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கு. இது வழியா தான் போகணும். காய்ஸ் என்ன பனைமரத்துல என்ன ஏறிட்டு இருக்கிறாங்க காய்ஸ். நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் பனைமரத்துல ஏறிட்டு இருக்காரு. நொங்கு நிறையவே இருக்கு இந்த பனைமரத்துல. அதுக்கப்புறமா இங்க ஒரு பனைமரம் காமிச்சு தரேன். என்ன பாருங்க, இந்த பனைமரத்துலயும் வேற லெவல்ல இங்க பாத்தீங்களா நொங்கு எக்கச்சக்கமா இருக்கு. நான் இதுலயும் ஒரு 3 பனைமரம் நிக்குது. ஃபுல்லாவே சுத்தி பனைமரம் தான் நிக்குது. எல்லாத்துலயுமே நொங்கு இருக்கு. காய்ஸ் மேல இருந்து நொங்கு வந்து கீழே விழுந்துட்டே இருக்கு காய்ஸ். வெட்டி போட்டுட்டே இருக்காரு காய்ஸ். ஒரு பனையில இருந்தே எப்படியும் ஒரு 40 நொங்கு பக்கத்துல இருக்கும் காய்ஸ். காய்ஸ் இந்த பக்கத்துல பாருங்க காய்ஸ். இதங்கேடு இதுதான் டவுனு காய்ஸ். இதுதான் டவுனு. இங்க பாருங்க, இதுதான் டவுன். இது வந்து உள்ளால வந்து குருந்து மாதிரி இருக்கும். ரொம்பவே டேஸ்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. மொரட்டால கூட்டிட்டு வந்திருக்கோம்ல காய்ஸ். என் அண்ணன் வந்து மரத்துல ஏறி நொங்கு வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. பாலோட ஏறிடுச்சு காய்ஸ். பனை ஏற மாட்டேன்னு சொன்னாங்க காய்ஸ். ஆனாலும் பனை மரம் ஏறிடுச்சு காய்ஸ். கிருபாய்க்கு 2வது உள்ளது என்ன நிக்குது காய்ஸ். இங்க பாருங்க காய்ஸ். காய்ஸ் இன்னும் அவனும் பறிக்க ஆரம்பிச்சான். 2 பனையில ஏறி இருந்து வெட்டிட்டே இருக்கு அவன். பிரைஸை எதெல்லாம் வெட்டலாம்னு பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். காய்ஸ் நொங்க பாத்தீங்களா காய்ஸ். நம்ம லாஸ்ட் ஆட்டு நம்ம நொங்கு பறிக்க போன டைம்ல உள்ள நொங்கையும் இந்த நொங்கையும் பாருங்க காய்ஸ். இதுதான் நல்ல நொங்கு. போன தடவை பறிச்சதை விட இந்த நொங்கு வந்து டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு. ஜெனிஸ் வந்து அவனோட வேலையை காமிச்ச ஆரம்பிச்சிட்டாச்சு காய்ஸ். ஜெனிட் வந்து ஒவ்வொரு கொலை நொங்காட்டு எடுத்து ஒதுக்கிட்டு இருக்கான் காய்ஸ். நான் பாருங்க காய்ஸ், நான் தொம்முன்னு உள்ளது காய்ஸ். ஒரு மரத்துல இருந்தே எப்படியும் குறைஞ்சது ஒரு 40 நொங்காவது பறிக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோத்துக்கு நிக்குது நொங்கு. ஆனா வியூ வந்து ரொம்பவே வேற லெவல்ல இருக்கு. சின்னதாட்டு ஒரு மலை சாரலோட வேற லெவல்ல இருக்கு காய்ஸ். ஜெனீஸுக்கு லீலைகளை பாருங்க காய்ஸ். காய்ஸ் இந்த மரத்துல இருந்து ஃப்ரெண்ட் வந்து இறங்கிட்டு இருக்காரு. நொங்கு இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. இந்த மரத்துலதான் நிறையவே நொங்கு பாருங்க. கீழே ஃபுல்லாவே காய்ஸ். இந்த பக்கத்துல நொங்கு வந்து சீவிட்டு இருக்கு காய்ஸ். காய்ஸ் இங்க பாருங்க காய்ஸ், ஒரு நொங்குக்கு 3 இருக்கு அவல் காய்ஸ். காய்ஸ் மேல இருந்து வெட்டி போடுறாரு காய்ஸ். தண்ணி திறச்சிருச்சு காய்ஸ். காய்ஸ் எல்லாருமே நொங்க வந்து கார்ல வந்து கொண்டு போறதுல தீவிரமா இருக்காங்க. இந்த சைடு பாருங்க காய்ஸ். ஜெனிஸ் அந்த நேரத்துலதான் கடிச்சு குடிச்சிட்டு இருக்கேன். இங்க பார்ல இருக்கா பார்ல. இங்க பாருங்க காய்ஸ், நொங்க கொண்டு குடிச்சு போறேன் காய்ஸ். ஒரு ஸ்டெப் வந்து எல்லா நொங்கையும் நான் கார்ல கொண்டு வந்து லோடாத்த போறோம். உள்ளால ஃபுல்லாவே சாக்கு இருக்கு. எல்லா சாக்கையும் எடுத்து நீ ஒதுக்கி வச்சுட்டு தான் இவ்வளவு நொங்கையும் வந்து வண்டி உள்ளால எடுத்து வைக்கணும். இனி அங்க இருந்து பசங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஜெனிஸ் அண்ணா தூக்கி கொண்டு வந்துட்டு இருக்கேன். எவ்வளவு நொங்கு வெட்டி கொண்டு போக முடியுமோ அவ்வளவு நொங்கு வந்து வெட்டி இன்னைக்கு ஊருக்கு கொண்டு போக போறோம் காய்ஸ். நொங்க பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு காமிக்கிறேன். வேற லெவல்ல இருக்கு டேஸ்ட். நொங்கு எல்லாத்தையுமே பறிச்சாச்சு காய்ஸ். ஒரு 3 மரத்துல இருந்து நொங்கு பறிச்சிருப்போம். என்ன ஃப்ரைட்ஸ் ஓனா பிரிச்சுட்டு இருக்கேன். இனி காருக பக்கத்துல கொஞ்சம் நொங்கு இருக்கு.
காரு பக்கத்துல. நீ எல்லாமே நான் சாக்குல குறை இருக்கு. எல்லா நொங்கையும் காரு பக்கத்துல கொண்டு போய் காட்டிட்டு, எவ்வளவு நொங்கு இருக்குன்னு சொல்லியும். மாப்பிள ஜெனீஸ் வந்து லைட்டா வெறியா இருக்கேன். ஏன்னு தெரியல. மாப்பிள டேய் ஏன் டேய் சின்ன ஒரு டிப்ரஷன்ல இருக்கேன். இனி எல்லா நொங்கையும் கொண்டு வண்டிய பக்கத்துல வச்சு காமிக்கிறேன். மொத்தம் நம்ம எவ்வளவு நொங்கு பறிச்சிருப்போம் இன்னைக்கு. டோட்டலா நம்ம வந்து எவ்வளவு நொங்கு பறிச்சிருப்போம்னா, நீங்களே பாருங்க. நான் காமிச்சு தரேன் டோட்டலா எவ்வளவு நொங்கு பறிச்சிருக்கோம்னு. காய்ஸ் நான் பாருங்க காய்ஸ் டோட்டலா நம்ம வந்து ஒரு குட்டியான நிறைய நொங்கு பறிச்சிருப்போம். ஆல்ரெடி டிக்கில போட்டிருக்கேன். இனி இதை எப்படி கொண்டு போறதுன்றதுதான் ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு. நீ எப்படி கொண்டு போறோன்னு தான் தெரியல. எப்படியாவது கொண்டு போயிருவோம் ஊருக்கு. நமக்கு நொங்கு பறிச்சது அந்த ஃப்ரெண்ட்ஸ் இவங்க முடியறது தான். நான் பாருங்க காய்ஸ். பிரைட்சனோட 3 தம்பிகள். நான் பாருங்க காய்ஸ். காய்ஸ் டைம் வந்து இப்ப ரொம்ப ஆயிருச்சு. ரொம்பவே லேட் ஆயிருச்சு. இல்லைன்னா நொங்கு வந்து வெட்டி குடிக்கிறத மாதிரி தான் பிளான்ல வந்தோம். அங்கிருந்து கிளம்பும் போதே டைம் கொஞ்சம் என்ன சொல்றது லேட்டா கிளம்பிட்டோம். ஒரு மத்தியானத்துக்கு மேலதான் கிளம்பிட்டோம். அதனால இங்க வந்து சேரும்போது வந்து டைம் வந்து கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம். அதனாலதான் நொங்கு வெட்டி குடிக்கிற வீடியோஸ் எதுவுமே பெருசா போட்டிருக்க மாட்டோம். நம்மளோட சேனலுக்கு யாராவது புதுசா வரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஒன்று ஆள்ல போடுங்க. இங்கதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும். நாங்க வந்து இனி இங்க இருந்து கிளம்ப போறோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.